இந்தியாவின் திருவேணி சங்கமம் என்றால் அது நமது பவானி கூடுதுறையாகும். இது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாகும். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி, காவேரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி என 3 நதிகளும் கூடும் இடமான திருவேணி சங்கமம் என்று அழைக்கப்படும் இதுவே பவானி கூடுதுறையாகும். இங்கு கோவில் கொண்டுள்ள சிவபெருமான் சங்கமேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் பக்தர்களை காத்து வருகிறார். பவானியும் காவிரியும் கூடும் இடத்தில் வடகரையில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு 2 வாயில்கள். கோவிலின் பிரதான கோபுரம் வடக்கு திசையில் 5 நிலங்களையும் 7 கலசங்களையும் உடையதாக அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மூலவர் சங்கமேஸ்வரர், அன்னை வேதநாயகி என்ற பெயருடன் அருள்பாலிக்கின்றனர். அது மட்டுமன்றி ஆதிகேசவ பெருமாளுக்கும் சவுந்தரவல்லி தாயாருக்கும் சன்னதிகள் அமைந்து சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் விளங்குகிறது. இது ஒரு சுயம்புலிங்கம். சுப்பிரமணிய கடவுளான முருகனுக்கும் அம்பாள் மற்றும் சுவாமி சன்னதிக்கும் நடுவில் சன்னதி அமைந்திருப்பது இந்த கோவிலின் சிறப்பம்சம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவலிங்கங்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கோவிலில் பிறப்பு முதல் இறப்பு வரையில் உள்ள அனைத்து தோஷங்களுக்கும் இங்கு பரிகாரம் செய்யப்படுகிறது. காவேரி, பவானி நதிகள் கூடும் சங்கமதுறையில் காயத்ரி லிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது. மூலவர் விஸ்வாமித்திரரால் காயத்ரி மந்திரம் சொல்ல பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் காயத்ரி லிங்கேஸ்வரர் என்ற பெயர். இக்கோவிலின் அருகே பரிகார பூஜைகள் தினம்தோறும் நடத்தும்படி இருப்பதை காணலாம். இந்த ஊரில் எரிக்கப்படும் சடலங்களின் மண்டை ஓடுகள் வெடித்து சிதறுவதில்லையாம். இத்தலத்தில் மண்ணிற்குள் ஏராளமான சிவலிங்கங்கள் இருப்பதால் இவ்வாறு நடப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலின் உண்மையான சம்பவம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டு வந்த காலத்தில் வில்லியம் காரோ என்பவர்தான் பவானி பகுதியின் கலெக்டராக இருந்தார். அம்பிகை தேவநாயகியின் பெருமையையும் அழகையும் மக்கள் வியந்தை பேசுவதை கண்ட காரோ தாமும் அம்பிகையை காண விரும்பினார். இந்துக்கள் மட்டுமே கோவிலுக்குள் செல்லலாம் என்பதால் மதில் சுவரில் சாளரமு போன்ற 3 தூண்களை செய்து காரோ அதன் மூலம் அம்பிகையை காண வழி செய்தனர். காரோவும் அம்பிகையை அச்சாலத்தின் மூலம் தினம்தோறும் கண்டு வழிபட்டு வந்தார். அந்த தூண்கள் இன்றும் உள்ளன. ஒருமுறை காரோ தனது இல்லத்தின் மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அம்பிகை தேவநாயகி போன்று வடிவுடைய பெண் ஒருத்தி அவரை தட்டி எழுப்பி கையை பற்றி விரைவாக வெளியே அழைத்து சென்றது போன்று உணர்வு ஏற்பட்டு திடுக்கிட்டு விழித்து எழுந்த காரோ பரபரப்புடன் மாடியிலிருந்து கீழே ஓடினார். அடுத்த நிமிடமே காரோ குடியிருந்த இல்லத்து மாடி இடிந்து கீழே விழுந்தது. அப்பொழுது காரோ தான் பிழைத்தது அம்பிகையின் அருள் என்று போற்றி அம்பிகைக்கு தங்கத்தால் ஆன கட்டில் செய்து காணிக்கையாக அம்பிகைக்கு அளித்தார். அதில் தனது கையெழுப்பமும் இட்டார். இச்சம்பவம் நடந்தது 1804ஆம் வருடம் ஜனவரி மாதம் 11ஆம் நாள் ஆகும். இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். கோவிலின் தெற்கு பக்கம் 63 நாயன்மார்கள் திருவுருவங்கள் உள்ளன. கொங்கு நாட்டு தலங்களில் எல்லாவற்றிலும் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும். இத்தலத்திலும் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி உண்டு. இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று மக்கள் நம்புகின்றனர். மேலும் இக்கோவிலில் உள்ள அமிர்தலிங்கேஸ்வரர் சன்னதி சிறப்புடையதாகும். லிங்கத்தின் பான பகுதியை எண்டது இடையில் வைத்துக்கொண்டு சுற்றி வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை.